ஷார்ட்ஸ்ல வேண்டர்காப் ஃபேக்டர் வந்து ஐ இருக்கு இல்லையா? ஐ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கண்டிஷன்ல வந்து நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மாலிக்யூல் நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம், அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிசோசியேஷன் நடக்குது அப்படின்னா, அது வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா, ஓகே. அங்க வந்து நமக்கு என்ன டிசோசியேட் நடந்துச்சு அப்படின்னா, ஐயோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 விட நமக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். ஐயோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கும். டிசோசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு நமக்கு தண்ணிக்குள்ள போட்டோனே என்ன ஆகும்? அது வந்து டிசோசியேட் ஆகும். Na+ Cl- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா? அப்ப ஐயோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நியர் டூ 2 வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்ப ஐயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 1 விட அதிகமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. இப்போ நமக்கு வந்து அசோசியேஷன் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா, அப்ப ஐயோட வேல்யூ நமக்கு என்னன்னா 1 விட நமக்கு வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அசோசியேஷன் ஆகும். ஓகேவா? அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சாயிக் ஆசிட், ஆசிட்லாம் நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து அசோசியேட் ஆகும். அப்ப அசோசியேட் ஆகும்போது நமக்கு வந்து ஐயோட வேல்யூ நமக்கு என்னன்னா, நியர் டூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0.1 ஆர் 0.2 அந்த மாரி நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்ப ஐயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 விட கம்மியா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அசோசியேஷன் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப I = 1 இருந்துச்சு அப்படின்னா, அங்க அசோசியேஷனும் நடக்கல, டிசோசியேஷனும் நடக்கல. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளுக்கோஸ் மாலிக்யூல் நம்ம சொல்லலாம். குளுக்கோலாம் நமக்கு வந்து அசோசியேட் ஆகாது, டிசோசியேட் ஆகாது. அப்ப இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அந்த மாரி ஆர்கானிக் மாலிக்யூல் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம்.